ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் டிப் பால் பொங்கி வராமல் இருக்க நம்ம பால் பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி ஒரு உடன் கரண்டி வச்சோன்னா பால் பொங்கி கீழே வராது. அப்புறம் நம்ம சிம்மில் வைக்கணும். ஸ்டவ் ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, சிம்மில் வைக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சா கண்டிப்பாக பொங்கும். அதனால் சிம்மில் வச்சுட்டு பாத்திரத்துக்கு மேலே இந்த மாதிரி உடன் கரண்டி வச்சிங்கன்னா பால் பொங்கி வராது. நம்ம ஸ்டவ்வும் நீட்டாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டிப். நெக்ஸ்ட் டிப் தேங்காவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எந்த மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த தேங்காய் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், கட் பண்ணதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இதை நம்மளுக்கு தேவையாக இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு எந்த பாக்ஸ் கரெக்டாக இருக்கோ அந்த பாக்ஸில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பச்சைப்பயிர் பசங்களுக்காக ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். பச்சைப்பயிர், அதுக்கு மேலே சர்க்கரை, அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், இதை அது மேலே போட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செய்யும் போதோ இல்லை எதுக்கு வேணாலும் நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுறீங்களே அப்போ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணுறதுனால தேங்காய் கெட்டு போவாக ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இது நான் ஃப்ரீசரில் வைக்கிறது இல்லை. ஃப்ரீசர் கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸில் வச்சு நான் இதை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வச்சாலும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஃப்ரீசரில் வச்சா அது கெட்டியாகிடும். நெக்ஸ்ட் டிப் நம்ம கத்தியை எப்படி ஷார்ப்பாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கத்தி ஷார்ப் இல்லாமல் போயிடுது இல்லைங்களா, அந்த மாதிரி டைமில் உங்கள் வீட்டில் இருக்கிற டீ கப்பு, அந்த டீ கப்பு உல்ட்டா பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள் ஒரு ரவுண்ட் மாதிரி, அதில் நம்ம நல்லா அழுத்தி ஒரு இது மாதிரி ரப் பண்ணி எடுத்தோன்னா அந்த கத்தி ஷார்ப்பாகிடும். இப்போ நம்ம ஷார்ப் இல்லாமல் இருக்கிற கத்தி இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணலாம். பாருங்கள், நான் தேய்ச்ச உடனே கத்தி கொஞ்சம் ஷார்ப்பான மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன். ஆனியன் கட் பண்ணுறேன், நல்லாவே கட் பண்ணுறதுக்கு முடியுது இல்லைங்களா. இது ஒரு டிப். இந்த டிப் பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நெக்ஸ்ட் டிப் வெண்டைக்காவை கட் பண்ணும்போதும் எப்போவுமே கத்தியில் வழவழன்னு ஒட்டிக்கிட்டு வெண்டைக்காவை கத்தியில் ஒட்டிக்கிட்டு வராமல் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு ஒரு டிப். நம்ம வீட்டில் ஒரு லெமன் இருந்துச்சுன்னா அந்த லெமனை கட் பண்ணி இப்போ நம்ம கட் பண்ண போகிற கத்தி மேலே நல்லா தேய்ச்சி விடுங்க. இதில் இருக்கிற புளிப்பு இருக்குது இல்லைங்களா லெமனில், அந்த புளிப்புனால அந்த வழவழப்பு கத்தியில் ஒட்டாமல் நீட்டாக கட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியும். பாருங்கள், கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கட் பண்ண உடனே அந்த வழவழப்பு அந்த வெண்டைக்காய் கத்தியில் ஒட்டாமல் நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு டிப். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிஸ்கெட் நம்ம பசங்களுக்கு கொடுப்போம், வீட்டில் வச்சுட்ருப்போம். ஃபுல் பேக்கெட்டும் அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி இருக்கும். அதை நம்ம எதில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் நம்ம சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிட்டு கீழே பாட்டமில் அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மீதி இருக்கிற நம்ம பிஸ்கெட்டை அதுக்குள்ளே போட்டு டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா பிஸ்கெட் சாஃப்ட் ஆகாமல் கிறிஸ்பியாகவே இருக்கும். இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்